إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 3 வசனங்கள் 151, 152, 153 இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் தஆலா மனித குலத்திற்கு 10 உபதேசங்களை செய்கின்றான். இப்போது இந்த முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய 5 உபதேசங்களில் முதலாவது, குல் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், தாலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், அந்த மக்களிடத்தில் நபியை நீங்கள் சொல்லுங்கள், கூறுங்கள், தாலவ் அவர்களை அழையுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், அத்லு மா ஹர்ரம அலைக்கும், அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப் உங்களின் மீது எதை தடுத்திருக்கின்றான், ஹராமாக்கி இருக்கின்றான் என்று நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன், என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று நபியே அவர்களை அழையுங்கள். பின்பு முதல் விஷயத்தை அல்லாஹ் துவங்குகின்றான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. முதல் விஷயம், எல்லா இடங்களிலும் குர்ஆன் பேசக்கூடிய ஹதீஸ்களில் நபி அவர்கள் எங்கெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முதல் கட்டன் டைட்டாக அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய வார்த்தை அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்விற்கு எந்த ஒரு வஸ்துவையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை பிறரின் மீதோ, பிற பொருளின் மீதோ, பிற வஸ்துக்களின் மீதோ வேறொரு நம்பிக்கையாக நீங்கள் வைத்து விடாதீர்கள். இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அபத்தம், அபாயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தில் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநீதம் என்று கூறினார்கள். அலஸ்து பி ரப்பிக்கும், மனித உடலாக கொடுப்பதற்கு முன்னதாகவே ஆலமுல் அர்வாஹில் நான் உங்களுடைய ரப்பில்லையா என்ற இந்த தௌஹீதுடைய ஏகத்துவ முழக்கத்தை, இதுதான் அகீதா, நீங்கள் அடிமைகள், அவன் உங்களுடைய எஜமானன் ரப்பு என்ற இந்த கட்டன் டைட்டான உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் செய்தான். அப்போது நாம் ரூஹ்களாக இருக்கும் போதே காலு பலா, ஆம் நீ எங்களுடைய ரப்பு தான் என்று சைன் பண்ணிட்டு வந்தோம். ஒப்பந்தம் போட்டுவிட்டு வந்தோம். பின்பு அந்த ஒப்பந்தத்தில் இங்கு வந்ததற்கு பின்னால் எத்தனை நபர்கள் அந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் அந்த ஒப்பந்தத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்பதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளையில் அறிவிப்பான். இதைத்தான் இந்த இடத்தில் பேசுகிறோம். இப்போ புகாரியில் நீங்கள் பார்த்தால் கிதாபு தௌஹீத் என்று ஒரு பாடம் இருக்கின்றது. இதில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், என் மனைவி இன்னொருவனிடத்தில் இருப்பதை நான் கண்டால் என் மனைவியை நான் கொலை செய்து விடுவேன் என்று கூறினார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு கண்டிப்பான வார்த்தை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். சஅத் இப்னு உபாதா இப்படி கூறுகிறார் என்று. சஅத் இப்னு உபாதா சொன்னது, என் மனைவியை இன்னொரு ஆணிடத்தில் நான் கண்டால் அவளை நான் கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். இங்க சப்ஜெக்ட் வேற. இப்ப இது நபி அவர்கள் கிட்ட போனதுமே நபி அவர்கள் இதனுடைய ட்ராக்கை மாற்றி நபி அவர்கள் கொண்டு சென்றார்கள். சஅத் இப்னு உபாதாவிற்கு அவ்வளவு ரோஷம் இருக்கின்றதா? அப்படி என்றால் உங்களுக்கெல்லாம் நபியாக இருக்கக்கூடிய எனக்கு அதைவிட அளவுக்கு அதிகமான ரோஷம். பின்பு நம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அதைவிட மிகப்பெரிய ரோஷம் இருக்கிறது என்று கூறி முடித்தார்கள் அந்த செய்தியை. நபி அவர்கள் என்ன சொல்ல வராங்க? எப்போது ஒரு கணவர் தன்னுடைய மனைவி இன்னொருவரிடத்தில் செல்வதை விரும்ப மாட்டார், கொலை செய்து விடக்கூடிய அளவிற்கு கோபம் வருகின்றதோ, அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் மிகப்பெரிய ரப், அவன் ரப்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில், அவனுடைய தன்மையில், அவனுடைய அதிகாரத்தில், அவனுடைய உரிமையில் யாரையாவது ஒருவர் ஷரீக்காக்கினால், கூட்டாளி ஆக்கினால் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ரோஷக்காரன். அப்ப அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? ட்ராக்க மாத்திட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு தௌஹீதுல கொண்டுட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா இதை ஏன் முதன்மை பாவமாக கொண்டு வருகின்றான் என்றால், உலகத்தில் எத்தனை வகையான பாவங்கள் இருக்கின்றதோ ஒட்டுமொத்த பாவங்களும் இதில் வந்து கூட்டாகிவிடும். இணை, அல்லாஹ்விற்கு யாரும் கூட்டாளிகள் இல்லை. அதே போன்று குஃப்ரு, இஸ்லாம் ஒரே இறைவனை நம்ப சொல்கின்றது. இறைவனோடு இன்னொரு இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் நம்பினாலும் சரி, அல்லது இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு கீழாக மற்ற தெய்வங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் நம்பினாலும் சரி, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், உரிமை மற்றவர்களுக்கு அதில் ஒரு பகுதி இருக்கின்றது என்று நீங்கள் எப்படி நம்பினாலும் சரி, இதில் ஒட்டுமொத்த குஃப்ரு, நிஃபாக், ஷிர்க் எல்லா பாவங்களும் ஒன்று சேர்வதினால் அல்லாஹ் இதை எல்லா இடங்களிலும் முதன்மைப்படுத்துகின்றான். இதை நீங்கள் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இது முதல் விஷயம், முதல் உபதேசம் அல்லாஹ்வுடையது. பின்பு இரண்டாவது, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹுக்கு நீங்கள் தெளிவான அடிமைகளாக இருங்கள் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அதனோடு இணைத்து பேசுவான். அல்லாஹுக்கு அடுத்ததாக, நபி அவர்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான உறவு உங்களுடைய பெற்றோர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உலக விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சமரசத்தை பேணுங்கள். மார்க்க விஷயத்தில் நீங்கள் அவர்களோடு பேசலாம். அல்லாஹுக்கு இணை கற்பிக்கும்படி அவர்கள் கூறினால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், இது வேற விஷயம். ஆனால் இதை தவிர்த்து உலக விஷயத்தில் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயம் எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் சமரசத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், உங்களுடைய தாய்மார்களுடைய, உங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களை நீங்கள் நோகடிப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்து விட்டான், தடுத்து விட்டான் என்று கூறினார்கள். மூன்றாவது உபதேசம், பெற்றோர்களை பற்றி பேசிவிட்டு இப்போது குழந்தைகள் விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா வருகின்றான். மிக முக்கியமான செய்தி அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள். அரபு உலகத்தில் இதை இவர்கள் நேரடியாகவே செய்து கொண்டிருந்தார்கள். பெண் பிள்ளைகளின் மீது மிகப்பெரிய ஈடுபாடுகள் கிடையாது அரபுகளுக்கு. பெண் குழந்தைகளை புதைத்துக் கொண்டே இருந்தார்கள். இது அங்கு. இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஏன் தான் கொல்லப்படுகின்றோம் என்றே தெரியாமல் குழந்தைகள் கொல்லப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன போரு, யார் யாருக்கு சண்டை, என்ன ஆகுது, என்ன சப்ஜெக்ட், குழந்தைகளுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் குழந்தைகள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி பேசுறான் தெரியுமா? வஇதல் மவ்ஊதத்து சுஇலத், பெண் குழந்தைகள் ஏன் புதைக்கப்படுகின்றது என்ற கேள்வி கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் வரும். பிஐயி ஸம்பின் குத்திலத், ஏன் இவைகள் கொல்லப்பட்டது, இவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்வி நிச்சயமாக இந்த சமூகத்தை பார்த்து எழும்பும். அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புறான் சூரத்துல் குவ்விரத்துல. மறுமை நாளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக குர்ஆன் பேசுகின்றது. குழந்தைகள் இப்ப எதிரிகள் ஏன் கொள்கிறார்கள்? அவர்கள் சந்ததிகள் உருவாக்குவதை தடுக்கின்றார்கள். இதுதான் தஜ்ஜாலி ஃபித்னா. அல்லாஹ்வினுடைய கான்செப்ட் சந்ததிகளை உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண் பெண்களை அல்லாஹு தஆலா இணையும்படி கட்டளையிட்டு இருக்கின்றான். ஆனால் இதை தடுப்பதற்காக இந்த உலகத்தினுடைய சட்டங்களும் மிகப்பெரிய நமக்கு மேலாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளும் இதில் முண்டிட்டுக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ குர்ஆன் பேசக்கூடிய விஷயம் இது. எல்லாவற்றையும் தாண்டி நாம் வந்தால் இப்லீஸ் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் நம்மிடத்தில் பேசுகின்றான். அவன் எப்போதுமே நம்மிடத்தில் பேசுவது குறிப்பிட்ட சில விஷயங்களை தான். அது மிக முக்கியமான அதில் ஒன்று வறுமையை பற்றி நம்மிடத்தில் பேசுவது. இப்போது எத்தனை இஸ்லாமிய பெற்றோர்கள் கரு தங்கியதற்கு பின்னால் சென்று கலைக்கிறார்கள். கரு தங்கியதற்கு பின்னால் நிர்பந்தம் என்பது வேறு, அந்த சாப்டருக்குள்ள நம்ம போகல. 1 போதும், 2 போதும், 3 போதும் என்று இவர்களாகவே இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். யார் தீர்மானிக்க சொன்னது? தீர்மானிக்கும் அதிகாரம், உரிமையை யார் கொடுத்தது?
இவர்களுடைய பிறப்பு இவர்களுடைய தீர்மானத்தில் இல்லை, இவர்களுடைய மௌத் இவர்களுடைய தீர்மானத்தில் இல்லை. இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மட்டும் இவர்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அதையும் ரப்பு தான் தீர்மானிப்பான். உங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள் பிறக்க வேண்டும், உங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள் போதும், உங்களுக்கு குழந்தையே தேவையில்லை, உங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், யார் இதை தீர்மானிப்பது? ரப்புல் ஆலமீன். இப்ப அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இதை சொல்லிட்டு வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புறார். உங்களுடைய உணவை நாம் தீர்மானிக்கும் போது, உங்களின் மூலமாக புதிய ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்போது வஇய்யாஹும், அவர்களுக்கும் நாம் தானே உணவு கொடுப்போம். நீங்க எப்படி வறுமை இதை பத்தி பேசுறீங்க? நீங்கள் எப்படி இதை தீர்மானிக்கிறீர்கள்? ரப்புல் ஆலமீனுடைய கேள்வி இது. நஹ்னு நர்சுகுக்கும் வஇய்யாஹும். உலகத்தில் எத்தனை அபத்தங்கள் நடைபெறுகின்றதோ ஒட்டுமொத்த அபத்தங்களுடைய கடைசி புள்ளி சந்ததிகள் உருவாகிவிடக் கூடாது, அவன் கலிமா சொல்லிவிடக் கூடாது, முஸ்லிம் குடும்பத்தில் குழந்தை பிறந்து விடக்கூடாது. இப்படி பிறப்பதை கேலி கிண்டலாக பேசுவதையும் ஷைத்தான் சிலர்களை உருவாக்கி வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் என்றாலே குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வார்கள் என்று பேச வைப்பதும் ஷைத்தான் தான். இவை எதற்கும் அஞ்சாமல், இது எதற்கும் மசியாமல் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தாக, மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக, மிகப்பெரிய சுப செய்தியாக அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றார். சிசுவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உருவாகாமல் தடுப்பதற்கும் அல்லது உருவானதை சிதைப்பது எப்படி இருந்தாலும் கொலைதான் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய எச்சரிக்கை. மூன்றாவது உபதேசம், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வறுமைக்கு பயந்து கொன்று விடாதீர்கள். பின்பு நான்காவது, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن, மானக்கேடான ஈனச் செயலின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். அதில் உள்ரங்கமானதும் சரி வெளிப்படையானதும் சரி. கண்ணியத்தோடு இருந்து கொள்ளுங்கள், கண்ணியத்தோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், கண்ணியத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். மானக்கேடான ஈனச் செயலின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம். அதனுடைய உள்ரங்கம் அதனுடைய வெளிரங்கம் எதுவாக இருப்பினும் சரி நீங்கள் செல்லாதீர்கள். பின்பு ஐந்தாவது, வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமான முறையில் யாரையும் நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். நஃப்ஸ், ஆன்மா, உயிர், எதிலெல்லாம் உயிர் இருக்கின்றதோ ஒட்டுமொத்த உயிர்களில் இது எடுத்துக்கொள்ளும். அநியாயமான முறையில் நீங்கள் கொன்று விடாதீர்கள். ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடிய கால்நடைகள், கடல் பிராணிகள், எத்தனை ஜந்துக்கள் இருக்கின்றதோ, எத்தனை உயிர்கள் இருக்கின்றதோ அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது. தேவைக்கு கொள்ளலாம், தேவையானதற்காக அதை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்றது இல்லா பில் ஹக். லாஜிக், குர்ஆன் பேசக்கூடியது. வேண்டும் என்றே தேவையில்லாமல் ஒரு மரத்தின் கிளையையோ அந்த மரத்தின் வேரையோ அல்லது ஒரு உயிரையோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் ஒரு உயிரை அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். இதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ, நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் இதை உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். இது ஒரு வசனம், 5 உபதேசத்தை அல்லாஹு தஆலா செய்து விட்டான். இனி அடுத்த வசனம் 152 பாருங்கள். இதில் 4 உபதேசங்களை அல்லாஹு தஆலா செய்கின்றான். நம்பர் 1, وَلَا تَقْرَبُوا مَالَ الْيَتِيمِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ, யதீம்களுடைய சொத்துக்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். ஷார்ட் ஃபார்ம், யதீம்களுடைய சொத்தில், யதீம்களுடைய பணத்தில் அநியாயமான முறையில் நீங்கள் அதை செலவழிக்காதீர்கள். அதை போய் நீங்க எடுக்காதீங்க. உங்களுடைய இரத்தபந்த உறவுகளில் அல்லது உங்களுடைய தெரிந்தவர்கள் யதீம் குழந்தைகள் உங்களிடத்தில் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய செல்வம் உங்களிடத்திலே பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை சரியான முறையில் கையாளுங்கள், மிக தெளிவாக கையாளுங்கள். அவர்கள் 15 வயது வரும் வரைக்கும் அவர்களுடைய சொத்தை அவர்களை வைத்து நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் 15 வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய சொத்தை அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இது குர்ஆன் பேசக்கூடிய விஷயம். இப்ப இந்த ஒன்றில் எல்லாவற்றுக்குமே இது செய்தி கொடுத்து விடுகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி பேசுகின்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மா, எவர்கள் யதீம்களுடைய சொத்தை, பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் உண்கின்றார்களோ, சாப்பிடுகிறார்களோ, அதை எடுக்கிறார்களோ, இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களுடைய வயிறிலே நெருப்பை நிறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். யார் யதீம்களுடைய பொருளிலே கை வைக்கிறார்களோ அநியாயமான முறையில், தங்களுடைய வயிற்றில் அவர்கள் நெருப்பை நிறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வஸயஸ்லவுன ஸஈரா,
சூரத்துன் நிசாவினுடைய வசனம். அவர்கள் மீளக்கூடிய இடம், கடைசி இடம் மிக மோசமானதாக இருக்கும் நரகம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இப்ப இதன் மூலம் ஒட்டுமொத்த சப்ஜெக்டுக்கும் இது செய்தி கொடுத்து விடுகின்றது. உங்களிடத்தில் பராமரிப்புக்கான பொது சொத்து நீங்கள் பொறுப்புதாரியாக இருப்பீர்களேயானால் மிக மிக கவனம் தேவை. இதில் தவறான முறையில் நீங்கள் நெருங்க கூட வேண்டாம். போய் எடுத்து தவறான முறையில் செலவு பண்ணாதீங்க, அப்படி பேசல. வலா தக்ரபு, தவறான முறையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய எண்ணத்தில் அதற்கு நீங்கள் செல்லவும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு அடுத்தது 7வது, வஅஃபுல் கைல வல் மீசான் பில் கிஸ்த். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், அளக்கிறீர்கள் அல்லது நிறுவையில் நிறுக்கிறீர்கள், எப்படி செய்தாலும் பில் கிஸ்த், நீதமான முறையில் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு சமூகம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகம் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்ததினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய வேதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மிக தெளிவுடன் இருக்க வேண்டிய இடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சந்தைக்கு செல்லும் போது ஒருவர் கோதுமையை வைத்திருந்தார். கோதுமை அவருடைய மூட்டை பையில் மலை போன்று குவித்து கோதுமை வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோதுமையை பார்க்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு சரியான முறையில் அது ஒரு நல்ல கோதுமை என்று புலப்படல, டவுட் வந்துருச்சு நபி அவர்களுக்கு. நபி அவர்கள் நேராக அங்கு சென்றார்கள். அந்த கோதுமையினுடைய மூட்டைக்குள் கையை விட்டார்கள். பின்பு கையை எடுத்தால் கை ஈரமாக இருந்தது. ஈரமான கோதுமையை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு காய்ந்த கோதுமையை மேலே போட்டு வைத்திருந்தார் அந்த வியாபாரி. நபி அவர்கள் அதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் வியாபாரத்தில் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இஸ்லாத்தில் இருந்து ஒரு வார்த்தையில் நபி அவர்கள் அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். வியாபாரத்தில் நீங்கள் அளந்தால் சரியான முறையில் அளந்து கொடுங்கள், நிறுத்தால் சரியான முறையில் நிறுத்து கொடுங்கள். சூராவினுடைய துவக்கம் முத்தஃபிஃபீனில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சாபத்தோடு வசனத்தை தொடங்குகின்றான் சூராவை. எனவே அடுத்து அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விஷயம், وَإِذَا قُلْتُمْ فَاعْدِلُوا, 8வது உபதேசம். وَإِذَا قُلْتُمْ فَاعْدِلُوا وَلَوْ كَانَ ذَا قُرْبَى, நீங்கள் பேசினால் நீதமானதையே பேசுங்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பேசினால் நீதத்தை பேசுங்கள். இதிலிருந்து தவறி போயிடாதீங்க. மக்சூமி கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால், மக்சூமி அரபு வம்சத்தில் மிகப்பெரிய கிளை, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிளை, அந்த கிளையைச் சேர்ந்தவர்கள் தான், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். அந்த கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால், நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது திருடிவிட்டால் என்று. அவள் திருடிய அந்த பெருமானம் அவளுடைய கையை வெட்டுவதற்கு தகுதியான பெருமானத்தினுடைய பொருளை அந்த பெண் திருடி இருக்கிறார்கள். இப்போ அந்த பனு, இந்த கிளையைச் சேர்ந்த அந்த நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேச வேண்டும். எப்படி? இந்த மாதிரி இந்த கிளை, இந்த குலம் மிகப்பெரிய வம்சாவழி, இந்த கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நபி அவர்களுக்கு தெரிந்தால் இப்போது கையை வெட்டி ஹத்தை நிறைவேற்றுவார்கள். இது நடந்துவிட்டால் பனு மக்சூமி கிளைக்கே இது பெருத்த அவமானம். ஆனா நபி அவர்கள் கிட்ட போய் எப்படி பேசுறது, என்ன பேசுறது? ஆனா தண்டனையை ரத்து பண்ணணும், எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல வளர்ப்பு பிள்ளையாக இருந்த உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் வந்து பேசுகிறார்கள். நீங்க போய் நபி அவர்களுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க அவர்களுடைய பேரப்புள்ள மாதிரி போய் பேசுங்க, கொஞ்சம் இந்த விஷயத்தை ரத்து செய்ய சொல்லி பேசுங்க, தண்டனை கொடுக்க வேண்டாம், தண்டனை மட்டும் நிறைவேற்றப்பட்டால் பெருத்த அவமானம், வேணும்னா வேற ஏதாவது சின்னதா தண்டிச்சுக்க சொல்லுங்க என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த கிளையைச் சேர்ந்த பெரும் 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 நபர்கள் வந்து பேசுறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பரம் சின்ன பிள்ளை என்ன தெரியும் போய் பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நீங்க கையை வெட்டி ஹத்தை நிறைவேற்ற வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து வேற ஏதாவது செய்யுங்களேன். இப்படி மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் சொல்றாங்க. செல்ல பிள்ளை, நபி அவர்களுடைய பாசமான பிள்ளை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வார்த்தையை நபி அவர்களிடத்தில் சொல்லியதும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்தது, கோபமானார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பேசினார்கள், உசாமா, எதை வைத்து நீ பேசுகின்றாய்? யாருக்காக நீ பேசுகின்றாய்? இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவது என்பது என்னுடைய சட்டமா? இது ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சட்டம், அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு, இது அல்லாஹ்வினுடைய வரையறை. இதை நீங்களோ நானோ நினைத்தால் இதை தடை செய்து விட முடியாது. யாருக்காக பேசுகிறீர்கள் என்று சொல்லிட்டு, பனு மக்சூமி கிளை மிகப்பெரிய கிளை அரபு உலகத்தில் என்று நினைத்து நீங்கள் வந்து இதை சொல்கின்றீர்களா? லவ் சரகத் பின்து ஃபாத்திமா லகதஅது யதஹா, என் மகள், என் ஈரக்கொலை ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டி இருப்பேன், சென்று சொல்லுங்கள் அவர்களிடத்தில் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், வ இதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான ذا குர்பா, நீங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் பேசினால் நீதத்தை பேசுங்கள். 9வது, வ பிஅஹ்தில்லாஹி அவ்ஃபு, நீங்கள் உடன்படிக்கை செய்தால் அதை பூரணமாக நிறைவேற்றுங்கள். வ பிஅஹ்தில்லாஹி அவ்ஃபு, எதை நீங்கள் உடன்படிக்கையாக பேசுகிறீர்களோ, உடன்படிக்கையாக வாக்களிக்கிறீர்களோ, இதை பூரணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா 9வது உபதேசத்தை செய்து முடித்துவிட்டு பின்பு இந்த வசனத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, நீங்கள் நினைவு கூறும் பொருட்டு அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு வசியத்து செய்கின்றான். இப்ப அடுத்தது பாருங்க, 153வது வசனத்துல ஒரே ஒரு அட்வைஸ், ஒரு வசனம் முழுக்க. இப்போ இந்த அட்வைஸ் உண்மையில் இந்த 10வது உபதேசத்தை தான் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது. இந்த 10வது உபதேசம் ஒருவருக்கு தெளிவாக புரிய வேண்டுமானால் முன்னால் இருக்கக்கூடிய 9 உபதேசங்களையும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வரான் மேலந்து. 9 உபதேசங்களையும் சொல்லிட்டு 10வது உபதேசத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நபியே இவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரிய பாதை, ஒரே ஒரு பாதை, என்னுடைய நேரிய பாதை. ஃபத்தபிஊஹு, நீங்கள் நபி அவர்களை பின்பற்றுங்கள். அல்லாஹ் தஆலா செய்கிறார், அவர்களை நீங்கள் இத்திபா செய்யுங்கள். நபி அவர்களை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, பல பாதைகளை நீங்கள் பிரித்துக் கொண்டு பிரிந்து விடாதீர்கள், பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, ஒருவேளை பலதையும் நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் நேரிய இந்த பாதையில் இருந்து நீங்கள் பிரிந்து போய் விடுவீர்கள். அல்லாஹ் தஆலா இதனால்தான் கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, நாம் ஒரே சமூகமாகத்தான் ஆக்கியிருக்கின்றோம். முஸ்லிம் என்ற ஜமாத்தில் ஒட்டுமொத்த உலக மக்களையும் நாம் ஒன்றிணைத்திருக்கின்றோம். இதில் நேராக நின்று கொள்ளுங்கள், இதில் நிலையாக நின்று கொள்ளுங்கள். ஆளாளுக்கு ஒரு பாதையை உருவாக்காதீர்கள். இஸ்லாம், குர்ஆன், சுன்னா, அவ்வளவுதான். மிக தெளிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆனையும் ஹதீஸையும் மிக தெளிவாக நம்மிடத்திலே விட்டு சென்று விட்டார்கள். இதை சரியாக பற்றி பிடித்திருக்கும் காலம் வழி தவற மாட்டீர்கள் என்றும் சொல்லி முடித்து சென்று விட்டார்கள். இப்போ இதில் பல பாதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை அல்லாஹு தஆலா 10வது விஷயத்தில் செய்கின்றான். சொல்லிட்டு ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ, இதை நீங்கள் இறையச்சமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களாக மாறுவதற்காக இதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். இப்ப இந்த 3 வசனங்களுடைய கடைசி வார்த்தையை இணைத்து பாருங்கள். லஅல்லக்கும் தாகிலூன், முதலில் நீங்கள் உணருங்கள், முதலில் நீங்கள் உணருங்கள், உங்களுடைய சிந்தனையால் உணருங்கள். அல்லாஹு தஆலா இணையை பற்றி பேசுகின்றான், குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று பேசுகின்றான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று பேசுகின்றான். இதே போன்று அல்லாஹு தஆலா உங்களுடைய மானக்கேடான ஈனச் செயலின் பக்கம் செல்லாதீர்கள் என்று பேசுகின்றான். அநியாயமான முறையில் எந்த ஒரு உயிரையும் கொன்று விடாதீர்கள் என்று பேசிட்டு இதை நீங்கள் உணருங்கள், உணர்வு ரீதியாக உங்களுடைய மூளையில் இதை நீங்கள் உணர்த்திக் கொள்ளுங்கள். பின்பு அடுத்த 4 உபதேசங்கள், யத்தீம்களுடைய செல்வத்தின் பக்கம் நெருங்கிவிட வேண்டாம், உங்களுடைய அளவையிலும் நிறுவையிலும் நீதத்தை கடைபிடியுங்கள், நீங்கள் பேசினால் நீதமானதை பேசுங்கள்,
உடன்படிக்கை செய்தால் உங்களுடைய உடன்படிக்கையை பூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிட்டு இந்த இடத்தில் லஅல்லக்கும் ததக்கரூன், இதை நீங்கள் உள்ளத்தில் நினைவில் வையுங்கள், உணருங்கள். பின்பு இரண்டாவது, இதை நீங்கள் உள்ளத்தில் நினைவில் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் ஈக்குவல் டு, ரெண்டையும் பிளஸ் போட்டு தாக்கிலூன் ததக்கரூன், இந்த இரண்டிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று முழுமையடைந்து வந்தால் பின்பு ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். அந்த நிலைக்கு பேர்தான் தக்குவா. இதை அல்லாஹு தஆலா மூன்றாவது இடத்தில் பேசுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் கொள்ளும் பொருட்டு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பயபக்தியாளர்களாக மாறிவிடும் பொருட்டு அல்லாஹ் உங்களுக்கு இதை உபதேசம் செய்கின்றான் என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 10 உபதேசங்களை அல்லாஹு தஆலா செய்து முடித்திருக்கின்றான். இந்த 10 உபதேசங்களையும் அல்லாஹு தஆலா மிக அழகாக பிரித்து ததக்கரூன், தாக்கிலூன், தத்தகூன் என்ற 3 வார்த்தைகளை கொண்டு நமக்கு புரிய வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எதை செய்ய வேண்டாம், எதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்யாமலும் அதன் பக்கம் நெருங்காமலும் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எதை செய்யுங்கள், எதில் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றானோ அதில் மிக தெளிவோடு இருப்பவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் எதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானோ, எதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னானோ, எதில் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறிவிடுங்கள் என்று சொன்னானோ அதே அடிப்படையில் உணரக்கூடியவர்களாக, நினைவில் நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக மாறிவிடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.